பொதுவாங்க இந்த இதரன்னு இவங்க கொடுத்த ஒண்ணு கூட இதுவரையும் உண்மையா வந்தது கிடையாது. கமலஹாசன் வந்தப்ப இதர, அண்ணாமலை தனிச்சு நின்றப்ப இதரன்னு போட்டு ஒரு 3 சீட் 5 சீட் போட்டுட்டே இருப்பாங்க. புதுசா வந்திருக்குன்னா அது இந்த மாதிரி ஓட் பெர்சன்டேஜ் வரும், கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இதுவரையும் யார் வந்தாலும் அதுவும் குறிப்பா நடிகர்கள் புதுசா யாராவது வந்தா திராவிட கட்சி அழிக்க ஒரு பீஸ் வந்துருச்சுன்னு சொல்லி வட இந்தியா கொண்டாடி தீக்கும். எப்பவுமே வட இந்தியாவுக்கு ஒரு ஆன்டி திராவிடியன் மைண்ட் செட் உண்டு. இங்க இப்ப நீங்க வேற ஒன்றும் இல்லை, இங்க உள்ள ஈழ பிரச்சனை தமிழ் உணர்வு பேசுற குரூப்லாம் பிரெஞ்சு குரூப் தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா என்னன்னே தெரியாத ஒரு ஹீரோ 55 வயசுல வந்து நான் நாட்டை திருத்த போறேன்னு சொன்னா அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்க. அதனால இவங்க எந்த அடிப்படையில இதரன்னு சொல்லி 18, 26, 20 சீட்டு கொடுக்குறாங்க. இவங்க என்ன அடிப்படையில இது ஒவ்வொரு முறையும் நடந்திருக்கு. நீங்க ஒவ்வொரு முறையும் உங்களுடைய கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க. எந்த நடிகர் புதுசா வந்தாலும் 10 சீட்டு வாங்க, கடைசி பார்த்தா முட்டை சீட்டு வாங்குவாங்க நடிகர்கள். பாஜக ஏதாவது அவங்கள பொறுத்தவரை என்ன தெரியுமா, எதெல்லாம் களத்தில் நிக்கிறதோ அதுக்கெல்லாம் சமமா கொடுத்துட்டுவாங்க. இப்ப வேற ஒன்றும் இல்ல, சசிகலாவுக்கு ஒரு சீட்டுன்னு சொன்னா கூட நம்ப வாய்ப்பு இருக்கு. முதுகுளத்தூர்ல அவங்க வந்து 2 சீட்டை பிரிக்கிறாங்க, ஜெயிக்குவாங்க நான் சொல்லலை. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஃபேக்டர்ஸ் இருக்கு. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, விஜய்க்கு ஏன் வாய்ப்பு இல்லை மற்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சசிகலாவுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பே இருக்கு. அதாவது ஒரு பிடிச்சிட்டு ராஜகண்ணப்பனுக்கு டப் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ராஜகண்ணப்பன் தான் ஜெயிப்பாருங்கிறாங்க. சொல்றேன், விஜய்க்கு இந்த மாதிரி ஃபேக்டர் எல்லாம் கிடையாது. ஆனா நார்த் இந்தியா இதெல்லாம் என்னன்னே தெரியாது. முதுகுளத்தூர் வேற, வியாசர்பாடி வேறங்கிற அந்த பகுப்பாய்வு எல்லாம் தெரியாது. வட தமிழகம் வேற, கன்னியாகுமரி வேற. கன்னியாகுமரிக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை. தளி குடியாத்தம் எப்பவும் டிஃப்ரெண்டா யோசிக்கும். உங்களுக்கு மாவட்ட எல்லையோர, மாநிலத்தின் எல்லையோர இருக்கிற மாவட்டங்கள் திராவிட கட்சிக்கு எதிராக இருக்கும். உள் மாவட்டங்கள் என்னைக்கும் திராவிட கட்சிக்கு சார்பா இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் பார்வைகள் எதுவுமே வட இந்தியா கட்சிகளுக்கோ வட மாநில இந்த மாதிரி ஊடகங்களுக்கோ கிடையாது. அதனால இஷ்டத்துக்கு அவங்க 18 சீட்டு வரும், இதெல்லாம் ஒரு கணக்கு. இப்ப எந்த சீட்டுமா இல்லாம இருக்கு, ஒரு 15 போடு, அந்த மாதிரி போடுறதுதான். அதனால அதெல்லாம் வந்து கண்டிப்பா, ஏன்னா இதுவரையும் வந்ததே கிடையாது. கமலஹாசனுக்கு ஒரு 8 கொடுத்தாங்க. கடந்த முறை பாஜக தனிச்சு நிற்கும் போது 7 இருந்து 8 சீட்டு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் சொன்னாங்க ஒரு வேணா அண்ணாமலை மட்டும் ஜெயிப்பாரு கோயம்புத்தூர்ல, இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க 8, எந்த தொகுதி எந்த வட்டாரம் என்ன வேட்பாளர் கேளுங்க, யாருக்கிட்டையும் எந்த பதில் இருக்காது. இதெல்லாம் போற போக்குல அவங்களா அடிச்சு விடக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறேன். அப்புறம் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய கான்செப்ட், ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் முழுவதும் திமுகவா ஜெயிக்குது, அதிமுகவா ஜெயிக்குது, கொஞ்சம் கலர்ஃபுல்லா சதுரி இருக்கணுங்கிற மாதிரி தம்பி ஆசைப்பட்டாப்ல. கலர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். கலர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக விஜய், பிஜேபி இவங்கெல்லாம் சேர்க்கணுங்கிற மாதிரி இருக்கிறது மீடியாவுக்கு வேணா விளையாட்டுக்கும் ஜாலிக்கும் சுவாரஸ்யத்துக்கும் பயன்படலாம். பல பேர் இது அப்படி சொல்றாங்க. விஜய் எல்லாம் வந்தா ஜாலியா, கமலஹாசன் வந்தப்பையும் சொன்னாங்க கமலஹாசன் சட்டமன்ற ஜாலியா இருக்கும்னு யாருங்க சொன்னா? ஜாலியா இல்லங்க, ஜனநாயகம் இல்லங்க. சீமான் விஜய் எல்லாம் சட்டப்பேரவைக்கு போனா அது ஒரு ஜனநாயகத்தின் ஒரு பார்ட்டா இருக்கும். தயவு செய்து தமிழ்நாட்டை நேசிக்க கொடுங்க. இந்த மாதிரிலாம் வந்து விளையாட்டு கூட விரும்ப வேணாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ திமுக போடுங்க, அதிமுக போடுங்க, விஜய்க்கு போடுங்க. என்ன மாதிரி பொலிட்டிக்கலான ஆட்கள், அரசியலற்றவர்கள், வலதுசாரிகளும் இருந்தா சட்டமன்றம் நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஆசைங்கிறது ஒரு விரோதமான ஆசை. திமுகவே ஜெயிக்குது, அதிமுக இதை சொல்லிதான் வலதுசாரிகள் வராங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்றா இங்க ஒரு இடதுசாரி சக்தி வந்தா பரவாயில்ல. விஜயும் மற்ற நடிகர்களும் அல்லது வலதுசாரிகளும் வந்து இவங்களும் வரட்டுமே. இதுவரையும் குரல் கொடுக்காதவங்க வலதுசாரி கொஞ்சம் விளக்கங்களுங்களா? வலதுசாரினா என்ன? ப்ரோ பிஜேபி, ப்ரோ இந்துத்துவா இல்ல சார், அப்படி இல்ல சார். வலதுசாரிங்கிறது இந்த நாட்டை, இந்த நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கிற, இந்த நாட்டை வளர்க்கிற நாடுன்னா நீங்க தமிழ்நாடு. நான் தேசியத்தை சொல்றேன். தேசிய அளவுல இந்த நாட்டை ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அவரே சொல்றாரு வலதுசாரிக்கு விளக்கம் அழகா சொல்றாரு. ட்ரம்ப் மாதிரி இந்தியாவுல ரிபப்ளிகன் பார்ட்டி மாதிரி தான் அதோட கான்செப்ட் அதுதான். நீங்க வலதுசாரி என்னன்னு புரியாம பேசுறீங்க. சரி, ஓகே. சாணக்கியா தவிர்த்து மத்த எல்லாமே கொஞ்சம் டேஞ்சர் தான். தொங்கு சட்டசபைன்னு தான் கொடுக்குறாங்க. தொங்கு சட்டசபைன்னு வந்தா ஆளுநர் பிஜேபி ஒரு விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அரௌண்ட் 120. ஆமா, சாணக்கியா தவிர்த்து மத்த எல்லாமே தொங்கு சட்டசபைங்கிறது ஒரு அச்சத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. அது ஆளுநர் பிஜேபி வச்சு எல்லா விளையாட்டுகளும் விளையாட வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஆளுநர் இல்ல. ஆமா, அதுதான் மேட்ரு. பொறுப்பாளுநர் இருக்கிறதா இங்க கூடுதல் டேஞ்சர். இதை எச்சரிச்சு தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். மேபி நடக்கலாம், இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்கன்னு. ஏன்னா இங்க நமக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கக்கூடியது டெல்லி தான். டெல்லியை தமிழ்நாட்டிலிருந்து காக்கக்கூடிய, குரல் வரக்கூடிய, மாநில சுயாட்சி பேசக்கூடிய, தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் வரணுமே ஒழிய அரசியலற்றவர்கள் நிரம்பிடக்கூடாதுங்கிற பதட்டம் தான் இருக்கு. அதுதான் நமக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. அந்த விதத்துல இவங்க சொல்றதுல இருந்து இப்ப இவங்க இந்த விஜய்க்கு கொடுத்திருக்க கான்செப்ட்லாம் எப்படி கொடுத்தாங்கிறதுக்கு எந்த ஸ்ட்ராங்கான விஷயமும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வெறும் கரிஸ்மாட்டிக்கை வச்சு தமிழ்நாட்டில் இதுவரையும் ஜெயிச்சது இல்லை. எம்ஜிஆர் உட்பட கட்டமைப்பு இருந்தது, 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க, எல்லாம் இருந்துதான் ஜெயிச்சாங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கரிஸ்மாட்டிக்கிறாங்க கிடையவே கிடையாது. அவங்க ஒரு பேசிக்கான பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருந்தது அதிமுக.
அதை தாண்டி திரைக்கவர்ச்சிங்கிறது விமர்சனம் இருந்தது, அது உண்மைதான். ஆனா விஜய் அதை மட்டும் வச்சு வர முடியாது. இதுவே தகுதிக்கு மீறியான சீட்டு, அவருக்கு இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதே தகுதிக்கு மீறியான சீட்டு. அதுக்கு காரணம் உண்மை வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்ப அரசியல் படுத்தப்பட்டவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. கல்லூரிகள் மாணவர்கள்ட்ட அரசியல் பேசுவது கிடையாது. அந்த ஒரு மிகப்பெரிய தேக்க நிலை வந்து இன்னைக்கு இருக்கு. அது அரசியல் கட்சிகள் கவனத்தில் எடுத்துக்கணும்னு நான் பார்க்கிறேன்.